அடுத்து 2026ல தமிழ்நாட்டிலையும் திமுக வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்றாரு. முட்டாள் முட்டாள் அப்படின்னு 2 தடவை சொல்றாரு. அமித்ஷா ஒரு முட்டாள். அங்கெல்லாம் நீ வீழ்த்திட்ட. ஆனா இங்க இருக்கிறது யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவருக்குள்ள இருந்து அவர் இயக்கிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? ஈவேரா, அதாவது தந்தை பெரியார், அண்ணா, கருணாநிதி, இவர்களுடைய அந்த மூளை, அவர்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாம் அவருக்குள்ள இருந்து அவரை இயக்கிட்டு இருக்குது. இந்த தனி மனிதன் நினைச்சிடாது, உன்னால வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸ்டாலினுக்கு மூளைன்னு ஒன்று இருக்கணும். அப்படியே இருக்குன்னு ஸ்பெக்ட்ரம் ராஜா ஏற்றுக்கொள்வார் என்றால், ஸ்டாலினுடைய மூளைக்குள்ள ஈவேரா, அண்ணா, கருணாநிதி போன்றவர்கள் இருந்து இயக்குகிறார்கள் என்று சொல்லப்போகிறார் என்றால், அவர்களை இதை விட யாரும் கேவலப்படுத்த. பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்ற ஒரு பூச்சாண்டியை வைத்துக்கொண்டு நீ இதையெல்லாம் பண்ணிட்டு இருந்த. இன்றைக்கி அது எடுபட போகுது. ஏன்னா நீ 3 தேர்தல் வழக்கமாக ஒரு விஷயத்தை ஒரு தேர்தலில் நீங்கள் சாதிக்கலாம். 3 தேர்தல் நீங்கள் அதை வச்சு நீங்கள் குழப்பினீங்க. 4வது தேர்தல் நடக்காது. 2016 தேர்தலில் 234 தொகுதியிலையும் இரட்டை இலையில் நாங்கள் நிற்போம். கட்சியுடைய சாதனை என்பதனை பிரதானப்படுத்தி தன்னால் செல்ல முடிந்தது. தன்னுடைய ஆட்சியுடைய சாதனை அப்படின்றத பிரதானப்படுத்தி செல்ல முடிந்தது. உன்னால் 13 கட்சி கூட்டணியை வச்சுக்கிட்டு நீ எதுக்கு துக்ளக் ரமேஷ், நகீரன் கோபால் அவையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நான் உனக்கு ஒரு அதிகாரியை கொடுத்துருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ அதையும் அவன் பண்ணுவான். அதிகாரிகள் இதற்குத்தான் இருக்கிறார்களா? கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தெரிகிறது இது ஒரு மண்குதிரை. இந்த மண்குதிரையை நம்பி நம்ம இறங்கினோம்னா அடி வாங்க போகிறோம். அவங்க வாங்குறத விட அதிகமாக நம்ம வாங்க போகிறோம். ஏன்னா இந்த அவல ஆட்சிக்கு முட்டு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். அத்தனை பழியும் அவங்க மேலதான் வந்து கண்டிப்பாக அதுதான் வரப்போகுது. அந்த ஒரு குடும்பம் மட்டுமே செழிக்கும். அந்த குடும்பத்துக்கு கப்பம் கட்டக்கூடியவர்கள் செழிப்பார்கள். இவர்கள் மட்டுமே பிழைப்பதற்கான ஒரு ஆட்சி. எவனோ ஒருத்தன் 300 கோடி வீடு கட்டுறான், எவனோ ஒருத்தன் 400 கோடி வீடு கட்டுறான். நீ இன்னும் ஓட்டு வீல்லையே உட்காந்துருக்க. ஓட்டு வீல்ல உட்காந்துக்கிட்டு உதயசூரனுக்கு ஓட்டு போடு, ஸ்டாலினுக்கு ஓட்டு போடு, இன்பநிதிக்கு ஓட்டு போடு, உதயநிதிக்கு ஓட்டு போடுன்னு நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா இந்த ஆட்சி உனக்கான ஆட்சியா? அந்த திமுக காரங்களுடைய உணர்வை தூண்டி பிழைக்கிறாயே அசிங்கம் பிடித்தவனே. குறைந்தபட்சம் அந்த திமுக காரனுக்கு ஏதாவது செய்யணும்னு நீ யோசிச்சிருக்கியா? திமிரு இருந்தால் நீ அந்த தொண்டர்களை பார்த்து எப்படி வந்த கட்சி தெரியுமா? எப்படி வந்த கட்சின்றது அவனுக்கு பொருங்க, உனக்கு பொருந்தாதுடா. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கருப்பு சிவப்பு துண்டம் போட்டுக்கிட்டு வேட்டி கட்டி அப்படியே டிஆர்பி ராஜா ஒரு நாள் அப்படி இருந்திருப்பானா? இந்த வளர்ந்து கேட்டவன் அப்படின்னு பெருமையா வளர்ந்து கேட்டவன் வந்திருப்பானா? அவங்க உசுப்பேத்தி விடுறியே, நீ இருந்திருக்கியா? வணக்கம் திரு கிஷோகேசாமி. வணக்கம். ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மேட்ரு. நான் கூட என்னுடைய சேனல் அதை பற்றி பேசியிருந்தேன். ஆனால் உங்ககிட்ட பேசினா கூடுதல் தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆராசா அவர்கள் எம்பியாக இருக்கிறாரு, ரொம்ப புகழ் பெற்றவர் திமுகல இல்லையா? ஸ்பெக்ட்ரம் ராஜான்னு சொல்லுங்க. இல்லைங்க, நான் அப்படி சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்றேன். நீங்க சொல்லிட்டு போங்க. அவருடைய பேச்சு, அவருடைய உடன்பிறப்புகள் மத்தியில் அவர் பேசுறாரு. அதாவது முதல்ல அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, தோல்விக்கான சில அறிகுறிகளை முதல்ல அவர் காட்டுறாரு. நல்லதெல்லாம் பண்ணா கூட தோக்கடிக்கப்பட்டிருக்குது. 2011 இப்படி நடந்திருக்குது, 2001 இப்படி நடந்திருக்குது, 2Gன்னு ஒன்று வந்துச்சு, அதை வச்சு தோக்கடிச்சாங்க, அதுக்கப்புறம் அது ஒன்றும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு 7 வருஷம் ஆச்சு, இப்படின்லாம் பேசிட்டு வரும்போது அமித்ஷா அவர்கள் அதிமுகவோட கூட்டணியை உறுதி செஞ்ச அந்த ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது இல்லையா, அதில் சொன்ன ஒரு பாயிண்ட்டை இவர் சொல்றாரு. யாரு? ஆராசா அவர்கள் தொண்டர்களை பார்த்து சொல்றாரு. அதாவது இப்போ வந்துட்டு போனார்ல, அப்போ பேசுனது, டெல்லியில் வீழ்த்தி விட்டோம், ஒரு மாநிலமா சொல்லிட்டு வராரு, இங்கெல்லாம் நாங்க வீழ்த்திட்டோம், அடுத்து 2026ல தமிழ்நாட்டிலையும் திமுக வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்றாரு. முட்டாள் முட்டாள் அப்படின்னு 2 தடவை சொல்றாரு. அமித்ஷா ஒரு முட்டாள். அங்கெல்லாம் நீ வீழ்த்திட்ட. ஆனா இங்க இருக்கிறது யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவருக்குள்ள இருந்து அவர் இயக்கிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? ஈவேரா, அதாவது தந்தை பெரியார், அண்ணா, கருணாநிதி, இவர்களுடைய அந்த மூளை, அவர்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாம் அவருக்குள்ள இருந்து அவரை இயக்கிட்டு இருக்குது. இந்த தனி மனிதன் நினைச்சிடாது, உன்னால வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது கூட நீங்க ஏதோ ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓவராலா இந்த கருத்தை கான்ஃபிடன்ஸ் பார்க்கலாமா, ஓவர் கான்ஃபிடன்ஸ் பார்க்கலாமா, அல்லது பயத்தில் வரக்கூடிய பிதற்றல்னு பார்க்கலாமா, எப்படி பார்க்கலாம்? ஸ்டாலினுடைய மூளைக்குள்ள ஸ்டாலினுக்கு மூளைன்னு ஒன்று இருக்கணும். அப்படியே இருக்குதுன்னு ஸ்பெக்ட்ரம் ராஜா ஏற்றுக்கொள்வார் என்றால், ஸ்டாலினுடைய மூளைக்குள்ள ஈவேரா, அண்ணா, கருணாநிதி போன்றவர்கள் இருந்து இயக்குகிறார்கள் என்று சொல்லப் போகிறார் என்றால், அவர்களை இதை விட யாரும் கேவலப்படுத்த முடியாது. இதை விட அசிங்கமாக யாரும் பேச முடியாது. எப்படி சொல்றீங்க? ஆமாம். இப்போ ஸ்டாலின் எல்லாம் ஒரு ஆள். ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதற்கு என்ன காரணம்? ஸ்டாலினுடைய அப்படியே அசாத்தியமான திறமையா, அல்லது ஸ்டாலினுடைய அசாத்தியமான அரசியல் திறனா? 2016 நமக்கு நாம அவர் பண்ண அந்த இம்பாக்ட் அதுதான் சொல்கிறேன். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ நம்பர் 2ல இருக்க, நம்பர் 1 10 வருஷம் இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்பர் 2க்கு அந்த வாய்ப்பு வரதான் செய்யும். அப்படி வந்தது தான் ஸ்டாலின். ஓகே. வேற என்ன அசாத்தியமான சாதனை நீ என்ன புரிஞ்சுட்ட? ஒன்றும் கிடையாது. பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்ற ஒரு பூச்சாண்டியை வைத்துக்கொண்டு நீ இதையெல்லாம் பண்ணிட்டு இருந்த. இன்றைக்கி அது எடுபட போகிறது இல்லை. ஏன்னா நீ 3 தேர்தல்
வழக்கமாக ஒரு விஷயத்தை ஒரு தேர்தலில் நீங்கள் சாதிக்கலாம், 3 தேர்தல் நீங்கள் அதை வச்சு நீங்கள் குழப்பம் நடத்திட்டீங்க, 4வது தேர்தல் அது நடக்காது. அதுவும் சட்டமன்ற பொது தேர்தல் என்று வரும் பொழுது திமுகவுடைய ரெக்கார்டு என்ன சொல்லுது? ஒரு தடவை கூட வரலாறை எடுத்து 2வது பாருங்க. முறையா அவர்கள் வென்றது. வருவதற்கான அதுவும் என்ன 3 முறை அவர்கள் எதிர்க்கட்சி வாய்ப்பையும் இழக்கிறார்கள். 84 எதிர்க்கட்சி வாய்ப்பை இழக்கிறார்கள், 91 எதிர்க்கட்சி வாய்ப்பை இழக்கிறார்கள், 2011 எதிர்க்கட்சி வாய்ப்பை இழக்கிறார்கள். அப்படின்னும் பொழுது ஸ்டாலின் அசாத்திய திறமைசாலி என்றால் அது ஏன் கருணாநிதிக்கு தெரியாமல் போனது? கருணாநிதி கோமா நிலைக்கு போகின்ற வரையில் ஸ்டாலினை தலைவராக்கலையே, ஏன் ஆக்கலை? ஏன் ஆக்கல? ஏன் தெரியாது, அது கருணாநிதி தான் போய் கேட்கணும். தயிர் வடையை வச்சுட்டு முரசொலியை வச்சுட்டு போய் குத்த வச்சு உட்காந்து கேட்க சொல்லுங்கள் சமாதியில் போயிட்டு, யார் வேண்டான்னது? தயிர் வடையை கருணாநிதி வெளியே வந்து சாப்பிடுவார் என்றால் உங்களுக்கு விளக்கத்தையும் அவர் கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது தான். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின், நான் இன்னைக்கு இல்லை 2018 என்னை கேட்கும்பொழுது நான் சொல்கிறேன், ஸ்டாலின் ஒரு கடைந்து எடுத்த தத்தி. ஸ்டாலினிடம் தமிழ்நாடு சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வருமா என்றால் ரப்ரி தேவியிடம் பீகார் சிக்கிக்கொண்டது போல ஸ்டாலினிடம் கூட தமிழகம் சிக்கிக்கொள்ளலாம். அவ்வாறு சிக்கிக்கொள்ளும் பொழுது பரிதாபத்திற்குரியவர்கள் யாருன்னா கிஷோர்சாமி போன்றவர்கள் கிடையாது. எங்களை கொண்டு போய் நீ சிறையில் போடலாம், எங்களை கொண்டு போய் நீ வந்து நாடகம் நடத்தலாம், இந்த மாதிரி எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் இதில் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் அப்படின்னு சொன்னால் அதுதான் நடந்திருக்கிறது. திமுகவுடைய முகாம் இப்ப எப்படி இருக்கு கிஷோர் அவர்களே? அதாவது ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கிற மாதிரி பேசுறாங்க. இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா 2026 மட்டுமில்ல 31, 36 எல்லாத்துலயும் நாங்க தான் ஜெயிக்க போறோம், நம்ம ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிகள் இன்னைக்கு தேதிக்கு இன்னும் ஃபைனலைஸ் ஆகல எதிரில் இருக்கிற கூட்டணி. ஆனாலுமே இன்னைக்கு தேதிக்கு 100 தொகுதிகள் வந்து வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடும்னு சொல்லி அவங்களுடைய சர்வேல அவருக்கு ரிப்போர்ட் போயிருக்கு அப்படின்னு ஒரு செய்தியை கேள்விப்படுறோம். உண்மையில் அவர்கள் தைரியமாக இருக்கிறார்களா அல்லது வெளியே தைரியமா இருக்கிற மாதிரி காட்டுகிறார்களா? இருட்டில் ஒண்ணுக்கு போறவன் பயந்துக்கிட்டே போறான்னா விசில் அடிச்சுக்கிட்டே போவான். ஓகே, அவனுக்கு அவனே தைரியம் சொல்லிக்கிற மாதிரி சரியா? அது மாதிரி தான் இவர்களுடைய செயல்பாடு. உனக்கு எதுக்கு 5 ஏஜென்சி? நீ சிறப்பான ஆட்சியை தரேன் 5 ஏஜென்சி, பெண்ணு, ராபின் சர்மா, ரிஷி, சுனில், என்ன தவிர்த்து ஒரு ஏஜென்சி, 5 ஏஜென்சி. எதுக்கு உனக்கு இவ்வளோ ஏஜென்சி? அவசியமே இல்லையே. நீங்கள் 2000 அப்படியே கான்ஃபிடன்ஸ் லெவலில் பாருங்கள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஒரு முதலமைச்சருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கணும் அப்படின்னா 2016 ஜனவரி மாலை மலர் நினைக்கிறேன், அவங்க அந்த குடும்பத்தினர் அவங்க போய் பார்க்குறாங்க, சந்திக்கிறாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்திக்கிறாங்க, முதலமைச்சராக அவருக்கு இருக்கிறார், அவரை போய் சந்திக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் சேனல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை ஆரம்பிங்க. எதுக்காக நான் ஆரம்பிக்க சொல்கிறேன்னு தெரியுமா? எனக்கு சாதகமாக பேசுகிறதுக்காக இல்லை, இருக்கிறத பேசுங்க, அதுவே எனக்கு சாதகம் தான். இருக்கிறத எனக்கு நடப்பு என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை உள்ளபடி நீங்கள் பேசுங்கள், அதுவே எனக்கு சாதகம்தான். எனக்கு ஆதரவாக பேசுறதுக்கு ஜெயா டிவி இருக்குது, அதை என் தொண்டன் பார்த்துட்டு போவான். பொதுமக்கள்கிட்ட இருக்கிறதாக நீங்கள் சொன்னீங்கனாலே அது எனக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஆளுமைக்கு அடையாளம். ஸ்டாலின் இப்போ சமீபத்தில் ஒரு கூட்டம் நடத்தினார், பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு வந்து எனக்கு சாதகமாக பேசுங்க அப்படியா, பகிரங்கமாக. டிஐபிஆர் நடத்துது இந்த நிகழ்ச்சியை. இது என்னது? டிஐபிஆர் இப்படி நடத்துவதற்கு இது அதிகாரம் இருக்கா? முதல்ல பத்திரிகையாளர்களை அழைத்து, மூத்த பத்திரிகையாளர்கள் என்று பத்திரிகையாளர்கள், அந்த பத்திரிகை நிறுவன தலைவர்கள் இவங்களையெல்லாம் அழைத்து, ஊடக நிறுவன தலைவர்கள் இவர்களெல்லாம் அழைத்து ஒவ்வொருத்தரையும் போய் ஸ்டாலின் கையை பிடிச்சிக்கிட்டே போய் மோடி 2 கையையும் பிடிச்சிக்கிட்டாரு. இப்போ சமீபத்தில் போயிட்டு டெல்லியில் போயிட்டு அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ நான் பண்ணுறேன், உங்களுக்கு என்று ஒரு அதிகாரியை நான் நியமிக்கிறேன் பிரத்யேகமாக, உங்களுக்கு தேவையானது செய்து கொடுக்கப்படும். இதை விட ஒருவர் கீழே இறங்கி வர முடியுமா? கீழே இறங்கி வருது அப்படின்றத விட இது ஒரு கேவலமான வேலை இல்லையா? நீ செய்திருக்கின்ற சாதனையை சொல்லி நீ போய் வாக்கு கேட்கலாமே. 2016 தேர்தலில் 234 தொகுதியிலையும் இரட்டை இலையில் நாங்கள் நிற்போம் எப்படி சொல்ல முடிந்தது ஒரு முதலமைச்சரால்? தன்னுடைய சாதனை அப்படின்றத, தன்னுடைய கட்சியுடைய சாதனை என்பதனை பிரதானப்படுத்தி தன்னால் செல்ல முடிந்தது. தன்னுடைய ஆட்சியுடைய சாதனை அப்படின்றத பிரதானப்படுத்தி செல்ல முடிந்தது. உன்னால் 13 கட்சி கூட்டணியை வச்சுக்கிட்டு நீ எதுக்கு துக்ளக் ரமேஷ்,
நகீரன் கோபால் அவன் ஏலாம் பிடிச்சிக்கிட்டு நான் உனக்கு ஒரு அதிகாரியை கொடுத்துருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ அதையும் அவன் பண்ணுவான். அதிகாரிகள் இதற்குத்தான் இருக்கிறார்களா? மக்களுடைய பணம் வந்து இதுக்கு தான் செலவு செய்யப்படுமா? இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய காரணம் ஏன் வருகிறது? ஏனென்றால் டெஸ்பரேஷன். உங்களுக்கு வந்து நன்றாக தெரிகிறது நீங்கள் தோல்வியை தழுவப் போகிறீர்கள் அப்படின்றது வெட்ட வெளிச்சம். அதை முன் உணர்ந்துட்டாங்க அப்படின்னு நீங்க உணர்றீங்க. ஆமாம், அதனால தான் நீங்கள் தான் பண்ணுறீங்க. 13 கூட்டணி கட்சி தலைவர்களையும் கூட்டிட்டு தான், ஒன்றுக்கு போனால் கூட அவர் கூப்பிட்டு தான் போகிறாரு. சரியா? அப்படி ஏன் நீ பண்ணணும்? காலையில் ஒரு அறிக்கை, மதியம் ஒரு அறிக்கை, ஒரு கூட்டணி கட்சி தலைவரும். கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தெரிகிறது வீக் ஆயிட்டாங்க. இது வந்து ஒரு மண்குதிரை, இந்த மண்குதிரையை நம்பி நம்ம இறங்கினோம்னா அடி வாங்க போகிறோம். அவங்க வாங்குறத விட அதிகமாக நம்ம வாங்க போகிறோம். ஏன்னா இந்த இந்த அவல ஆட்சிக்கு முட்டு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். அத்தனை பழியும் அவங்க மேலதான் வந்து நிற்கும். கண்டிப்பாக அதுதான் வரப்போகுது. ஒரு கேள்வி கடைசியா. ஓகே, 4.25 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பா எதிர்கட்சிக்காரங்க நீங்களாம் மகிழ்ச்சியா இருந்திருக்க மாட்டீங்க. மக்கள் மகிழ்ச்சியா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பெரும்பாலும் பார்க்குறோம். உடன்பிறப்புகளாச்சும் மகிழ்ச்சியா இருந்தாங்களா? அதுதான் சொல்றேன், அவங்களும் கிடையாதுன்றது தான் தெரியுது. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும்னு சொல்றதுக்கு இப்போ சீமானே நான் சொல்லக்கூடியது என்னன்னா, அண்ணன் நீங்கள் வந்து அதிமுகவுக்கு ஆதரவு, அதாவது திமுக இல்லைன்னா அதிமுகவா, அதிமுக தீர்வா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக தீர்வு இல்லைன்னு உங்களோட நிலைப்பாடை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? இது திமுகவுடைய ஆட்சியோட கிடையாது. இது ஸ்டாலின் என்கிற தனிநபர், அவருடைய குடும்பம் செழிப்பதற்காக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அவல ஆட்சி. திமுக காரன் படைச்சிருக்கானா? அவனும் பழைக்கல. எங்கேயோ பஜ்ஜி கடை பிரியாணி கடையில் சண்டை போட்டு அந்த மாதிரி வேணா படைச்சிக்கிட்டு இருக்கலாம். இப்போ வரைக்கும் அந்த லெவல்லே தான் இருக்காங்க. அங்கே தான் இருக்கான். சரியா? அப்படின்னும் பொழுது அவனுடைய ஆட்சி இது கிடையாது. அப்போ இது யாருக்கான ஆட்சி? ஒரு குடும்பத்திற்கான ஆட்சி. அந்த ஒரு குடும்பம் மட்டுமே செழிக்கும். அந்த குடும்பத்திற்கு கப்பம் கட்டக்கூடியவர்கள் செழிப்பார்கள். இவர்கள் மட்டுமே பிழைப்பதற்கான ஒரு ஆட்சி. எவனோ ஒருத்தன் 300 கோடிக்கு வீடு கட்டுறான், எவனோ ஒருத்தன் 400 கோடிக்கு வீடு கட்டுறான். நீ இன்னும் ஓட்டு வீல்லையே உட்காந்துருக்க. ஓட்டு வீலில் உட்காந்துக்கிட்டு உதயசூரனுக்கு ஓட்டு போடு, ஸ்டாலினுக்கு ஓட்டு போடு, இன்பநிதிக்கு ஓட்டு போடு, உதயநிதிக்கு ஓட்டு போடுன்னு நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா இந்த ஆட்சி உனக்கான ஆட்சியா? சும்மா வந்துடலடா திமுக காரன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சும்மா வந்துடலடா திமுக காரன்னா நீ சும்மா தான்டா வந்த. வளர்ந்து கேட்டவனே நான் சொல்றேன், நீ திமுக காரனை உசுபேத்தி நீங்க புழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீ என்னடா தகுதியை வளர்த்துக்கிட்டு வந்த? நீ என்ன போராட்டத்தில் கலந்துருக்க? நீ வளர்ந்து கட்ட வந்தானடா. நீ 7 அடிக்கு வளர்ந்துருக்கியே. நீ ஏதாவது போராட்டத்தை கலந்துருப்பியா? ஏதாவது ஒரு போராட்டத்தை கைதாயிருக்கியா? 4 வீட்டுக்கு ஏறி இறங்கியிருக்கையா நீ ஓட்டு கேட்டு? திமுக காரன் இறங்கியிருக்கான். எனக்கு திமுக காரனை பிடிக்கும் பிடிக்காதுன்றது வேற விஷயம். ஆனால் நான் கேள்வி கேட்கறது என்னன்னா, அந்த திமுக காரனுடைய உணர்வை தூண்டி பிழைக்கிறாயே அசிங்கம் பிடித்தவனே. குறைந்தபட்சம் அந்த திமுக காரனுக்கு ஏதாவது செய்யணும்னு நீ யோசிச்சிருக்கியா? உன்னுடைய பிஏ ஒருத்தன் இருக்கான், அந்த ஐயப்பன்னு ஒருத்தன் இருக்கான். திமுக காரன் வேணா அதை எடுத்துகிட்டு போனான்னு வைங்க, ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று இருக்குது, கான்ட்ராக்ட் ஏதோ ஒன்று இருக்குன்னு எடுத்துகிட்டு போனால் அவங்க நம்பரை வாங்கிக்கிறது. யார் கூட்டு போகிறாங்களே அவங்க நம்பரை வாங்கி, சொந்த கட்சிக்காரங்க சொந்த கட்சிக்காரங்க கூட்டு போகிறாங்க கான்ட்ராக்டுக்கு வேறு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு. இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஐயப்பன் இருக்கான் பாருங்க, இந்த அயோக்கிய ராஸ்கல் வந்து அவன் நம்பரை வாங்கிக்கிறது. வாங்கிட்டு இந்த திமுக காரங்களை ஒதுக்கிட்டு அவன்கிட்ட டைரெக்டாக பேசுறது. நீங்கள் ஏன் அவங்க கூட வரீங்க, நீங்கள் நேராக வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு கான்ட்ராக்டை முடிக்கிறது. அவர்களே ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. துரைமுருகனா இருக்கட்டும், இந்த வளர்ந்து கெட்டவனா இருக்கட்டும், அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். கட்சிக்காக உழைத்தவனுக்கு இந்த ஆட்சியின் மூலம் பலன் கிடைத்திருக்கிறது என்றால் சத்தியமாக இல்லை. குமரிக்கிட்டு இருக்காங்களே வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு பார்த்தோம், விஜய் கட்சியில் இருந்தாங்க, அங்கேருந்து திரும்பி இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு முக்கியத்துவம் எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. ஏன் கான்ட்ராக்ட் எடுத்து கொடுக்குறீங்க? ராஜீவ் கமெண்ட் செக்ஷன்ல கதறாங்க. ஏன் ராஜீவ் காந்திக்கு கான்ட்ராக்ட் எடுத்து கொடுக்குறீங்க? யார் ராஜீவ் காந்தி? எப்பொழுது வந்தான் அந்த கட்சிக்குள்ள? உன்னுடைய கட்சி தலைவர்களே வண்டையாக பேசியிருக்கிறான். சக்கர நாற்காலி அந்த வார்த்தையெல்லாம் வண்டையாக பேசியிருக்கிறான். அவன் வரான், அவனுக்கு நீ கொடுக்குற உன்னுடைய கட்சிக்காக, உன் தலைவனுக்காக, உன் தலைவனுக்கு பிறந்தான் என்பதற்காக, அவனுக்கு பிறந்தான் என்பதற்காக, அவனுக்கு பிறந்தான் என்பதற்காக 4 தலைமுறைக்கு ஓடா தேஞ்சி உழைச்சிருக்கானே, அவனுக்கு ஏதாவது நீ பண்ணியிருக்கியா? இவனுக்கு நீ எடுத்து கொடுக்குற ஸ்கிராப் கான்ட்ராக்டை தியாகிங்கடா இது அயோக்கியத்தனம் இல்லையா? அப்புறம் நீ என்ன திமிரு இருந்தால் நீ வந்து அந்த தொண்டர்களை பார்த்து எப்படி வந்த கட்சி தெரியுமா? எப்படி வந்த கட்சின்றது அவனுக்கு பொருந்தும், உனக்கு பொருந்தாதுடா. சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் கருப்பு சிவப்பு துண்டை போட்டுக்கிட்டு வேட்டி கட்டி டிஆர்பி ராஜா ஒரு நாள் அப்படி இருந்திருப்பானா? இந்த வளர்ந்து கிட்டவன் அப்படின்னு பெருமையா இந்த வளர்ந்து கிட்டவன் வந்திருப்பானா? அவங்க வந்து உசுப்பேத்தி விடுறியே, நீ இருந்திருப்பியா?
சாராய ஆலையை வச்சுக்கிட்டு நீ வந்து அந்த சாராய ஆலை எங்கேருந்து வந்தது? இந்த திமுக காரனுடைய உழைப்பில் இருந்துடா உனக்கு வந்தது. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. மாநாடு, சேலம் மாநாடு, இளைஞரணி மாநாடு. எல்லாம் ஓப்பன் ஆயிருச்சு. எல்லாம் உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு உடன்பிறப்பு ஒரு அண்டாவுல ஒரு சின்னதா ஒரு பக்கெட் மாரி ஒண்ணு. அதுல வந்து என் மகள் படிப்புக்கோ, எதுக்கோ எனக்கு வந்து உதவி வேண்டும். உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்கன்னு சொல்லி திமுக உடன்பிறப்பு அங்க வாசல்ல நின்னு ஆமா. உதவி கேட்கறாரு. இவன் எல்லாம் காலேஜ் வச்சிருந்திருப்பான். லியோமுத்து காலேஜ் சாய் யாராச்சும் ஒரு சாய்ராம். நிர்வாகிகள் கண்ணுல பட்டிருக்காதா? டக்குனு "ஐயோ இங்க நிக்காத, வா போலாம். போய் பார்க்கலாம் வா" அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் பிச்சை எடுப்பது தான் அவர்களுடைய நிலை கடைசி வரைக்கும். இவர்கள் ஒழித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய உணர்வை வைத்து இவர்கள் பிழைப்பார்கள். என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி கிஷோர் அவர்களே.